ஒய்ஃப லைஃபோட பெட்டர் ஆஃப்னு சொல்லுவாங்க. லைஃப் ஒய்ஃப் எப்படி வேற லெவல் சார். அதான் நம்ம டேலண்ட். விஸ்வா, ஒரு உண்மையை சொல்லணும்னா ஆம்பளைங்களோட சக்சஸ்க்கு காரணமே பொண்டாட்டிங்க தான்ப்பா. அத நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்றாங்க. ஆனா நான் அப்படிலாம் இல்ல. நான் அதை முழுமையா நம்புறேன். அவங்க சந்தோஷமா இருந்தாதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். அவங்க கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டாங்க, நாம நல்லா இருக்க முடியாதுப்பா. ஆனா விஸ்வா, கண்டிப்பா நீ நல்லா வருவப்பா, நல்லா வருவ. தேங்க்யூ சார். சார், நான் ஒன்னு கேட்பேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு நல்லா தெரியும் கார்த்தி. அதாவது இவனுக்கு இவ்வளவு அட்வைஸ் பண்ணியே உன் டேபிள்லயும் ஒய்ஃபோட போட்டோ வைக்கல, அதானே கேட்க போற? சூப்பர் பாஸ், நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்புறம் ஏன் பாஸ் வைக்கல நீங்க? டே கார்த்தி, நான் மட்டும் நல்லா வரணும்னு நினைக்கக்கூடிய ஆள் நான் இல்ல. இந்த ஆபீஸே நல்லா வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையான மனசோட ஃபீல் பண்றதுனாலதான் என் ஒய்ஃபோட போட்டோவை நம்ம ஆபீஸோட வாசல்லையே வச்சிருக்கேன். ஆபீஸ் வாசல்லையா? அபி, நீ இந்த போட்டோவை பார்த்திருக்க? மச்சான், நீ இந்த போட்டோவை எங்கேயாவது பார்த்திருக்க? இல்லடா சார். நம்ம ஆபீஸ் வாசல்ல உங்க ஒய்ஃபோட படம் இல்லையே சார். ஒரு திஷ்டி பூசணிக்க பொம்மை தான் இருக்கு. அதான்டா, அது தாண்டா என் ஒய்ஃபோட படம். அதாவது நான் என் ஒய்ஃப செல்லமா பம்கின் பம்கின் தான் கூப்பிடுவேன். பம்கின்னா என்ன அர்த்தம்? பூசணிக்காய் தானே. அதனாலதான் நான் அந்த படத்தை என் ஒய்ஃபோட படம்னு சொன்னேன். சூப்பர் சார். என்னால நம்பவே முடியல கார்த்திக். விஸ்வா உண்மையிலேயே மாறிட்டான் துளசி, அதுல எந்த சந்தேகமே இல்ல. விஸ்வா அப்படி மாறினதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு சுத்தமா புரியல. அதனாலதான் உன்கிட்ட உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டேன். இப்போவாது நான் கேட்டது தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கோ துளசி. அது கரெக்ட் தான் கார்த்திக், நீ கேட்டதுல தப்பு இல்ல. ஆனா எங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அத நான் உன்கிட்ட மட்டும் இல்ல, என் பேரண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லக்கூடாது. அதுதான் ஒரு நல்ல மனைவி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் துளசி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, எதையுமே பாசிட்டிவா எடுத்துப்ப. இங்க பாரு, உனக்கு ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனை ஏதாவது வந்தா வரக்கூடாது. ஒரு வேளை வந்துச்சுன்னா நீ உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுல எந்த தப்புமே இல்லை துளசி. ஏன்னா இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வந்ததும் உடனே பிரியணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கு காரணம் அவங்க பிரச்சனையை பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம இருக்கிறது தான். நீ சொல்றதும் சரிதான் கார்த்திக். டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இப்ப எங்களுக்கு வரல. ஏன்னா எங்க பிரச்சனை எல்லாமே எங்க அப்பா அம்மாக்கு தெரியும். இப்ப கூட விஸ்வா மனசு மாறினதுக்கு அவனோட அம்மா வீட்டுக்கு வந்தது கூட ஒரு காரணமா இருக்கலாம். அது எப்படி துளசி? அம்மா வந்ததுதான் விஸ்வா மனசு மாறினதுக்கு காரணம்னா அவன் உன் போட்டோக்கு பதிலா அம்மாவோட போட்டோவை வச்சிருக்கலாமே. அவனுக்கு உன் மேல லவ் இருக்கிறது உண்மைதான். அவன் மாறிட்டான் துளசி. அவன் மாறிட்டான்னு சொன்னா எனக்கு சந்தோஷம்தான். பாப்போம், அவன் வீட்ல எப்படி நடந்துக்கிறான்றத பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். இங்க பாரு, கண்டிப்பா அவன் நல்லபடியா நடந்து போ துளசி. நீ ஏன் எனக்கு ஒரு நாள் போன் பண்ணி விஸ்வா முன்ன மாதிரிலாம் இல்ல, மாறிட்டான் கார்த்திக்னு சொல்லுவேன் பாரு. பரவாயில்ல கார்த்திக், என்னை விட நீ ரொம்ப பாசிட்டிவா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும். ஓகே துளசி, பாய். நான் அப்புறமா கூப்பிடுறேன். பாய், டேக் கேர்.
என்ன சிவகாமி இவ்வளவு பெரிய பையா எடுத்துட்டு வர? என்னம்மா விசேஷம்? அதுவானே, இதுல விஸ்வாவுக்கும் துளசிக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது இல்லையா, அதுக்கு தானே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அப்புறம் பூ அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அத்தை, அது இப்படி கொடுங்க, நான் கொண்டு போய் உள்ள வச்சிடுறேன். ம். அம்மா, நீங்க கடைக்கு போகும்போது என்னை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, நான் இதெல்லாம் தூக்கிட்டு வந்திருப்பேன்ல. பரவாயில்ல சத்யவதி, பிள்ளைங்களுக்கான விஷயமாச்சே, அதான் நானே போய் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். சிவகாமி இப்படி வந்து உட்காருமா. லக்ஷ்மி நீ போய் சிவகாமிக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. சரிங்க மாமா. லக்ஷ்மி, அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. அந்த பேக்ல விஸ்வாக்கும் துளசிக்கும் ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அதை எடுத்து கொஞ்சம் மேல வைமா. துளசி, துளசி. பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டியாமா? இல்ல வேற ஏதாவது வாங்க வேண்டியிருக்கா? எல்லாமே வாங்கிட்டேனே, இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் மட்டும் தான் வாங்கணும். அத கடையில வாங்கலாமா இல்ல வீட்லயே செஞ்சுக்கலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன். அது மட்டும்தான். என்ன சிவகாமி, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். துளசி, இதுல உனக்கும் விஸ்வாவுக்கும் புது Dress இருக்கு. இத கொண்டு போய் சாமி ரூம்ல வெயி. சாயங்காலமா இதுல மஞ்சள் குங்குமம் தடவிட்டு அதுக்கப்புறமா Dress போட்டுக்கோங்க. என்ன? சரி சிவகாமி. வாங்க. உள்ள வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். யார் பார்த்திபா இவங்க ரெண்டு பேரும்? விஸ்வா ரூமை டெக்கரேட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அம்மா துளசி, விஸ்வா ரூம்ல இருக்கானா இல்ல ஆபீஸ் போயிருக்கானா? இல்ல பார்த்திபா, விஸ்வா ரூம்ல இல்ல. அப்படியா? சரி நீங்க வாங்க, என் கூட வாங்க. என்ன சிவகாமி, புருஷனும் பொண்டாட்டியும் பக்காவா பிளான் பண்ணி வேலை செய்யற மாதிரி தெரியுது. பைரவி இல்லாத குறைய நீங்க ரெண்டு பேரும் போக்கிட்டீங்க. அண்ணி இருந்தா அவங்களே இந்த ஏற்பாட்டை சந்தோஷமா பண்ணியிருப்பாங்க. என்ன பண்றதுன்னு யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, அண்ணி இப்படி உட்கார வச்சிருச்சு. துளசி, சொல்ல மறந்துட்டேன். சாமி ரூம்ல வச்சிருக்கிற Dress எடுத்துட்டு வா. அத அண்ணி கிட்ட காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கணும். போ. சரி சிவகாமி. என்ன டெக்கரேஷன் வேலை எல்லாம் முடிஞ்சுதா? வேலையெல்லாம் பிரமாதமா முடிஞ்சிருச்சு சார். இந்தாங்க பேலன்ஸ் அமௌண்ட். ரொம்ப நன்றி சார். வரங்க சார். வரேன் சார். வரங்க சார். என்ன பார்த்திபா, இவங்க யாரு? எதுக்கு வர சொல்லிருக்கீங்க? மாமா, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இவங்கள நான் வர சொல்லலையே. யார் நீங்க? வணக்கம் சார். என் பேர் சிவராமன். விஸ்வா வேலை பார்க்குற ஆபீஸ்ல நான் மேனேஜரா இருக்கேன். ஓ அப்படிங்களா? வாங்க வாங்க. எஸ். guys follow me. வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. தேங்க் யூ. இவர் பார்த்திபன். ஓ, என் சிஸ்டர் சிவகாமியோட ஹஸ்பண்ட். வாங்க. துளசியோட அப்பா. ஓ, துளசியோட ஃபாதரா நீங்க? ஆமா. வணக்கம் சார். வணக்கம். துளசி ரொம்ப நல்ல பொண்ணு சார். ரொம்ப ராசியானவ. இருங்க சார், நான் விஸ்வாவை கூப்பிடுறேன். ஓ ஷூர். விஸ்வா, விஸ்வா. மத்தெல்லாம் ரெடியா இருக்குல்ல? ஹாய் விஸ்வா. சார், நீங்களா சார்? வாங்க சார். எப்போ வந்தீங்க? வந்துட்டேன். இவரு மிஸ்டர் சிவராமன், என்னோட மேனேஜர். தெரியும் விஸ்வா, இப்பதான் சார் சொன்னார். அப்பா, அவன் கார்த்தி, என்னோட ஃப்ரெண்டு, தெரியும்ல?
அவ அபி, அவ திவ்யா. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லிட்டு அப்படியே இருப்பியா என்ன? லக்ஷ்மியை கூப்பிட்டு இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லு. லக்ஷ்மி. மாமா வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். லக்ஷ்மி, இவங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வா. சரிங்க மாமா, 5 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடுறேன். சார், உங்க ஒய்ஃப் இப்ப எப்படி இருக்காங்க? ஷி இஸ் ஆல் ரைட் நோ. அவளுக்கு நினைவு மட்டும் திரும்பாம இருக்கு. மற்றபடி அவ சாப்பிடுறா, நல்லா தூங்குறா. அவங்களுக்காக தான் இவங்க எல்லாருமே நான் இங்க வர சொன்னேன். என்ன சார் இது? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல. விஸ்வா, இந்த மாதிரி விஷயம்லாம் சஸ்பென்ஸா இருந்தாதான் அதுல ஒரு த்ரில் இருக்குன்னு நம்ம பாஸ் ஃபீல் பண்ணாரு. அதனாலதான் இந்த விஷயத்தை பத்திலாம் உங்ககிட்ட யாருமே சொல்லவே இல்லை. என்ன பாஸ்? விஸ்வாவுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன். இந்த சந்தோஷமான நேரத்துல நாங்க எல்லாம் சேர்ந்து சில ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கோம். அத உங்க ஒய்ஃப் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மனசுல சந்தோஷம் வந்தாலே நோய் கூட குணமாகும்னு சொல்லுவாங்களே. என்னடா இவன் உங்க வீட்டுக்கு வந்து இவ்வளவு உரிமை எடுத்து பேசுறேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. நோ, நான் எதையுமே தப்பா எடுத்துக்கல. நீங்க விஸ்வாவோட சந்தோஷத்துக்காக தானே இதெல்லாம் பண்றீங்க. உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை தாராளமா பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. சார், எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்க சாப்பிடலையா? இப்பதான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுங்க. வாவ், சூப்பர். விஸ்வா, போய் நீ துளசி அம்மாவும் வர சொல்ல. இதோ சார் வர சொல்றேன். வணக்கம்மா. துளசி, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் சார். குட். சிவகாமி, இவரு சிவராமன் சார், விஸ்வாவோட மேனேஜர். இவங்க என்னோட அம்மா சிவகாமி. வணக்கம் சார். நல்லதுமா. நீங்க எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, இவங்க எல்லாருமே ஆபீஸ்ல என் கூட வேலை செய்யறவங்கம்மா. இவரு சிவராமன் சார். வணக்கம்மா. அம்மா, இவன் கார்த்திக், என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுமா. ஹாய் ஆண்டி. ஞாபகம் இருக்குல்ல? அவ திவ்யாமா. ஹாய் ஆண்டி. இவ அபி. ஹாய் ஆண்டி. இவங்க எல்லாருமே உன்னை பார்க்கணும்னு வந்திருக்காங்கம்மா.
என்ன திவ்யா, நம்ம வந்த வேலையை ஆரம்பிக்கலாம்ல? ஓகே சார். சார் முதல்ல விஸ்வாயும் துளசியும் கெட்டப்ப மாத்த சொல்லுங்க சார். ஆமா கார்த்தி, பேச்சுவார்த்தையில அத மறந்துட்டேன் பாரு. சூப்பர் சார். விஸ்வா சார். நீ போயிட்டு உடனே பட்டு வேஷ்டி சட்டை போட்டு வா. துளசி நீ போய் பட்டு புடவை கட்டிட்டு வாமா. போமா. சார் எதுக்கு சார் இதெல்லாம்? விஸ்வா நான் சொல்றத மட்டும் கேளு, இல்லனா உங்க அப்பா கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்ன சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்துப்பீங்கல்ல? கண்டிப்பா எடுப்போம் சார், எங்க வேலையா அதானே. அதான் நேர்மையான ஆபீசர்னா அப்படிதான். என்ன நின்னுட்டு இருக்க? போ அவனை கூட்டு போ. துளசி கூட்டு போங்கம்மா. வா. கார்த்தி எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே சார். ஓகே ஓகே குட். ரம்யா, அபி, என்னமாச்சு? சீக்கிரம் வாங்க. ஒரு ஸ்பீடு வேணும்ல எல்லாத்துலயும். கமான் கமான், வாங்க வாங்க வாங்க. வைங்க, இங்க வைங்க. ஏம்பா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனவங்க இன்னும் ஆளையே காணோம். வருவாங்க சார். எனக்கு தெரியாதா வருவாங்கன்னு? அதான் எங்கன்னு கேக்குறேன். தெரியலையே சார். எப்படி கேள்வி கேட்டு அவனை மடக்கணும் பத்தியா? அதான். வாமா வாமா வா. விஸ்வா வா 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 வா. விஸ்வா, துளசி உங்க 2 பேருக்கும் முதல் போட்டி. நான் இப்ப என் கையில இருக்கிற இந்த மோதிரத்தை இந்த குடத்துக்குள்ள போட போறேன். இத யார் எடுக்கிறீங்கன்னு பாப்போம். இதுல ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த மோதிரத்தை பொண்ணு எடுத்தா இந்த வீட்டுல பொண்ணோட ஆட்சி, அதுவே பையன் எடுத்தா பையனோட ஆட்சி. இதுல யாரு விட்டு கொடுக்கறீங்கன்னு இப்ப பார்க்க போறோம். சார் என்ன சார் மோதிரத்துல கூட பாலிடிக்ஸ் மிக்ஸ் பண்றீங்க? சும்மா இருடா, நான் ஏதோ வாயில வந்ததை சொல்றேன், நீ அதுல பாலிடிக்ஸ் பண்ணாத. ஓகே ஓகே, போடலாமா? ட்வைங். கார்த்திக், ஸ்டார்ட் தி மியூசிக். நீங்க 2 பேரும் டேக் தி பொசிஷன். கமான் விஸ்வா, அப்படியே ஜெயிச்சிரு. டே விஸ்வா, கமான் விஸ்வா.